நமஸ்காரம். ஷார்வரி வருஷம், அதாவது 2020ல சாதுர்மாசிய சத்சங்கமம் என்பதாக நாம் முக்கூர் சிவ நடேசங்களுடையதான வைபவங்களை எல்லாம் அனுபவித்தோம் அல்லவா? இந்த பிளவ வருஷத்துல 2021ல சாதுர்மாசிய சத்சங்கமம் செஷன் 2 சீசன் 2 இந்த 2வது சீசன்ல சிவன் அஹோபில மடத்துல திவ்யாஸ்தானத்தில் 45வது வட்டத்தில் மூர்தாபிஷிக்தராய் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகன் என்னும் சிவன் அரகேசிங்கர் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திற்கு அத்தியுதமானது ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். அதனை அடியொற்றி இந்த வருடம் 2021 சாதுர்மாசிய சத்சங்கமத்தில் நாம் ஸ்ரீ விஷ்ணு புராண வியாக்கியானங்களை அற்புதமாக அனுபவிக்கலாம். அந்த அழகேசிங்கருடைய வியாக்கியானத்தின் விசேஷார்த்தங்களை எல்லாம் அள்ளி பெறுகலாம். வேதாந்ததேசிகயதீந்திரகடாட்சலப்தத்ரய்யந்தசாரமணவத்யகுணம்புதாக்ரியம் நாராயணாத்யயதி துர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரமாஸ்ரயாமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ. இன்றைய தினம் ஆனி மாசம் மக நட்சத்திரம், ஸ்ரீமன் அஹோபில மடத்தின் ஆச்சாரியராக அருளாளராக வேத புருஷனாக எழுந்தருளியிருக்கக்கூடிய ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன் அழகேசிங்கர் ஜீயர் சுவாமிகளுடைய திவ்ய திருநக்ஷத்திரம். இன்றைய தினத்தில் அந்த அழகேசிங்கருடைய திவ்ய திருடிவாரத்தை சேவித்து அவருடைய அனுகிரகம் பெற்று நாம் நம்முடைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைக பாணையே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமஹ. அன்பர்களே, நம்முடையதான 18 GB கிளிம்சஸ் ஆஃப் பகவத்கீதா இந்த டாபிக்ல சீசன் 2 2வது செஷன் இல்லையா? அந்த 2வது செஷன் இன்னைக்கு நமக்கு பூர்த்தியாகுது, இன்னைக்கு நமக்கு முடியறது. இந்த 2வது செஷன்ல நாம முக்கியமா பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சாங்கிய யோகம் என்பதாக ஆத்ம விஷயமான புத்தி. இந்த 2வது அத்தியாயத்துல பரமாத்மா ஸ்தித பிரக்யஸ்ய கா பாஷா என்று அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு 4 விதமான ஒரு நிலைகளை அருளி செய்கிறான். அந்த 4 நிலைகள் ரொம்ப விசேஷமானவை, ஆத்ம ஞானியினுடைய நிலைமையை எடுத்து காட்டக்கூடியவை. எப்பொழுதுமே கர்மயோகம்ன்றது மிக சிறப்பு வாய்ந்தது. கர்மயோகம்ன்றது பழகுவதற்கு இனியது. பழக்கத்தினால கர்மயோகத்துல நமக்கு ஏதாவது தடங்கல்கள் ஏற்பட்டால் கூட அது சரி பண்ணிடும். பின்னாடி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்ல போறார் பெருமாள். இட்டப்படை கற்படை என்பதாக ஒரு வார்த்தை சொல்ல போறார். நாம எல்லாருமே கர்மயோகத்தை சரியா புரிஞ்சுட்டு அந்த கர்மயோகத்தை பழகணும். நல்லா பழகுங்க அப்படின்றாலும் இல்லையோ, உண்மையில் அந்த நல்லா பழக வேண்டிய விஷயம் எது அப்படின்னு கேட்டால் கர்மயோகம். இப்போ இந்த கர்மயோகத்தை ஒருவேளை நாம் விட்டுட்டோம்னா, அகைன் நான் திருப்பி எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். கர்மயோகத்தை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம், ஜென்ரலாக பண்ணிட்டு வரோம். நடுவில் திடீர்னு ஒரு பிரேக் வந்துடுது. அப்புறம் ஒரு 2 years 3 years நாம் அந்த கர்மயோகத்தை விட்டுட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், திருப்பி அகைன் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணும்பொழுது எங்க விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்க போறோமா, இல்ல ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப் ஆரம்பிக்கணுமான்றதால ஒரு பெரிய கொஸ்டின் வருது. நேஹாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே அப்படின்னு பரமாத்மா ரொம்ப அழகா இந்த விஷயத்தை நமக்கு கிளாரிட்டியோட புரிய வைக்கிறான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஒருத்தர்கிட்ட ஒரு கிரவுண்ட் லேண்ட் ஒன்று இருக்கு, ஒரு கிரவுண்டு வச்சிருக்க. அந்த ஒரு கிரவுண்ட்ல அவர் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டார். ஒரு நாள் பார்த்தார், வாஸ்துலாம் பார்த்தார். அந்த வீடு கட்டுறதுக்கு எஸ்டிமேஷன் எவ்வளோ, 25 to 30 lakhs rupees 30 lakhs rupees இருந்தது.
அவர்கிட்ட கையில் ஒரு 10 lakhs கையில் இருந்தது. இன்னும் 20 lakhs பேங்க்ல லோன் போட்டு அதன் பிறகு அவர் வந்து வீடை கட்ட ஆரம்பிச்சுடலாம். பேங்க்ல லோன் சாங்ஷன் ஆகிடும். அப்புறம் நம்ம ஃபர்தராக நம்ம இதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம்னு ஐடியா பண்ணிட்டு ஒரு நாள் பார்த்து பூமி பூஜை போட்டு வீட்டை கட்ட ஆரம்பிச்சுட்டார். பேஸ்மெண்ட்டு கடகால்னு சொல்கிறோம் இல்லையா, கடகால் பேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்மெண்ட்டை கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டார். கையில் இருந்த 10 லட்சம் ரூபாய் வரலும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு போச்சு. பேஸ்மெண்ட்டு போட்டாச்சு. ஃபர்தராக பில்டிங் டெவலப் ஆனோம். அதுக்குள்ளே இந்த கொரோனா ப்ராப்ளம் வந்துடுது, லாக்டவுன்லாம் வந்துடுது. ஸோ வீடு கட்ட முடியல. அப்புறம் பேங்க்கில் லோன் இன்னும் சேங்ஷன் ஆகலை. பிகாஸ் பேங்க்கே எல்லாமே லாக்டவுனில் இருக்கிறதுனால அவள் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நின்று போயிடுது. ஒரு வழியாக ஒரு 2 years கழிச்சு ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தா. இனிமேல் நீங்கள் வீடு கட்டிக்கலாம்னு சொல்கிறா. பேங்க்கில் ரூபாயும் வந்துடுது. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? 2 வருஷம் முன்னாடி கடகால் பேஸ்மெண்ட் போட்டு விட்டாச்சு. நடுவில் 2 years அதை டச் பண்ணவே இல்லை. அந்த பக்கம் போகிறதுக்கு கூட இல்லை. லாக்டவுனில் எங்கே போய் பார்க்குறது? வீடு கட்டி இடத்த போய் பார்க்குறது ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே இருந்து போச்சு. அதுக்கப்புறம் 2 years கழிச்சு எல்லாம் கிளாரிட்டி ஆகிடுது, கிளாரிஃபை ஆகிடுது, எல்லாம் கிளியர் ஆகிடுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லா ப்ராப்ளம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ கரெக்டாக கையில் பைசாவும் வந்துடுத்து. வந்த உடனே அவர் என்ன பண்ணுவார்? ஏற்கனவே ஃபவுண்டேஷன் போட்டாச்சு இல்லையா, பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிப்பாரா, இல்லை ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப் அப்படின்றதாக சொல்லி ஃபவுண்டேஷன் ஆரம்பிப்பாரா? புரியுதா? கான்செப்ட் புரியுதா? ஸோ ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் இஸ் எக்ஸிஸ்டிங். ஈவன் தோ நடுவில் அதுக்கு ஒரு கேப் வந்துடுது. நம்ம கட்டச்சே நடுவில் கேப் வந்துடுது. டியூ டு வேரியஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்றத வரும்பொழுது அந்த ஃபவுண்டேஷன் அப்படியே நின்றுடுத்து. ஃபர்தராக டெவலப் பண்ண முடியல. பட் என்ன பண்ணிவிட்டார் அப்படின்னு கேட்டால், ஆஃப்டர் திஸ் மறுபடியும் அந்த ஃபவுண்டேஷன் போட வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஃபர்தராக டெவலப் பண்ணிகிட்டே போகலாம். தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் கர்மயோகா. அதுக்கு தான் சுவாமி தேசிகன் அழகாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். இட்டப்படை கற்படை அப்படின்னு தேசிகன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஃபவுண்டேஷன் ஸ்டோன், அந்த ஃபவுண்டேஷன் போட்டாச்சுன்னா மேலே டெவலப்மெண்ட் பண்ணுற மாதிரி தான். இன்கேஸ் நாம கர்மயோகத்தை செய்ய ஆரம்பித்து அந்த கர்மயோகம் நடுவில் பிரேக் ஆகிடுத்துன்னா கவலைப்பட வேண்டாம். அகைன் நம்ம ஆரம்பிக்கச்சே விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இது நமக்கெல்லாம் இந்த ப்ராக்டிஸ் இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் பெரியோர்கள், ஒரு 80 வயசு 70 வயசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரியோர்களை, அதாவது பெரியோர்கள்னு சொன்ன அர்த்தம் ஒரு ஞானத்தோட அனுஷ்டானத்தோடு இருக்கக்கூடிய பெரியோர்களை கேட்டிங்கன்னா அவர்கள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவா. என்ன எக்ஸாம்பிள் தெரியுமா சொல்லுவா? தினந்தோறும் ராமாயணத்தை பாராயணம் செய்வது என்பது ஒரு சிலருக்கு கர்மயோகம். எக்ஸாக்ட்லி, தினந்தோறும் ராமாயணத்தை பாராயணம் செய்வது என்பது ஒரு சிலருக்கு கர்மயோகம். அவ தினந்தோறும் ராமாயணத்துல ஒரு 4 சர்க்கம் 5 சர்க்கம் பாராயணம் பண்ணுவான். அடியனுக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட மோர் தென் 300 to 400 டைம்ஸ் ராமாயணத்தை பாராயணம் பண்ணின பெரியோர்கள்லாம் உண்டு. அனாயாசமா 27 நாள் இருக்கே புனர்வசு அந்த புனர்வசு பட்டாபிஷேகம் பண்ணுவான். புனர்வசு பட்டாபிஷேகம் பண்ணுவான். அப்பதான் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம் தெரியுமா? ஒன்னுத்துல கூட நமக்கு கான்சென்ட்ரேஷன் கிடையாது. ஒன்னுத்துல கூட நமக்கு பற்றுதல்ன்றதே கிடையவே கிடையாது. ஒரு நம்பிக்கையே கிடையாது. நம்ம சனாதன தர்மத்தை நம்ம போல அழிக்கிறவா வேற யாரும் இல்லைன்றத உறுதியோடு நான் சொல்ல முடியும். யார் பிராக்டிஸ் பண்ணணும்? நாம தான் பிராக்டிஸ் பண்ணணும். நாம வெறுமா வந்து இதை எதிர்க்கிறவாளையே நாம சொல்லிட்டு இருக்கோமே தவிர்த்து நாம எதிர்க்கல, ஆனா நாம செய்யலையே. நல்லா புரிஞ்சுக்கணும். எதிர்க்கிறவர்களுடைய இயல்பு எதிர்ப்பது. அவர்கள் எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். சனாதன தர்மத்தை எப்படியெல்லாம் நிந்திக்கணுமோ அப்படி நிந்தெல்லாம் பண்ணுவாங்க. அவளுடைய இயல்பு. அவர்கள் தங்களுடைய இயல்பை மாத்திக்கல. நாம நம்முடைய இயல்புக்கு மாறான காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். நாம பிராக்டிஸ் தானே பண்ணணும். பிராக்டிஸ் பண்ண வேண்டிய நாம பிராக்டிஸ் பண்றதை விட்டுட்டு அவ இந்த தப்பு சொல்றா, இவ அந்த தப்பு சொல்றான்னு நாம தேவையில்லாததான பேசிட்டு இருக்கோம். நாம பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? சனாதன தர்மத்தை எதிர்ப்பவர்களுக்கு நாம எப்படி பதிலடி கொடுக்கணும்? அவளை எதிர்த்து பேசுறதா? இல்ல, அவ அதை எதிர்க்கிறான்னா நாம அதை பிராக்டிஸ் தானே பண்ணணும். அதுதானே அவர்களுடைய தானே வீழ்ச்சி. நாம அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அவ என்ன கூப்போடு போட்டாலும் அவர்களால் அதை அழிக்க முடியாது இல்லையா? இப்ப என்ன நோக்கமோ அவளுக்கு அந்த நோக்கத்துக்கு நாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாம பிராக்டிஸ் பண்றது இல்லை. இத 4வது அத்தியாயத்துல பகவான் ஸ்பஷ்டமா சொல்ல போறான். அன்பார்ச்சுனேட்லி இது வந்து ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ஜனங்களுக்கு இந்த கர்மயோகத்துல இன்ட்ரெஸ்ட் போயிடுத்து. யாருமே கர்மயோகத்தை ஃபாலோ பண்ண ரெடியா இல்ல. அப்படியே இந்த கர்மயோகம் அப்படியே கம்ப்ளீட்டா வந்து வைண்ட் அப் ஆயிடுத்துன்னு பகவான் வருத்தப்படுறான். யோசிச்சு பாருங்க.
கீதையில பகவான் கர்மயோகத்தை பிராக்டிஸ் பண்றதுல ஜனங்க பேஸ் பண்ணிட்டா டயத்தை, அவ மறந்து போயிட்டா, ட்ரெடிஷன் தெரியல அவளுக்கு, அவளுடைய எல்டர்ஸ் வந்து அவர் எல்டர்ஸ் ஆர் ஃபூல்ஸ் அப்படின்ற மாதிரி அவ ஃபீல் பண்ணிட்டா. ஸோ அகைன் அர்ஜுனா ஐ ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு டீச் யூ அப்படின்னு பெருமாள் திருப்பி அதை ஆரம்பிக்கிறான்னு சொன்னா, யூ see the importance of கர்மயோகம், யூ ஃபீல் the importance of கர்மயோகம். ஒவ்வொருத்தர் வீட்லயும் ராமாயண பாராயணம்ன்றது நியத்தமா கன்ஃபார்ம்டா ஏதாவது ஒரு பெரியவர்கள் ஆத்துல இருந்து ராமாயண பாராயணம் பண்ணிட்டே இருந்தா. இன்னைக்கு எங்க இருக்கு புஸ்தகம், ராமாயண புஸ்தகம் எங்க? அந்த பெரியோர்கள் இறந்த உடனே அவருடைய சொத்து பத்தெல்லாம் நாம பிரிச்சுட்டோம், எல்லாத்தையும் பிரிச்சுட்டோம். கூடவே என்ன பண்றோம், அந்த புஸ்தகத்தை கொண்டு போய் எங்கேயோ நரசிம்மபிரியா ஆபீஸ்லயோ இல்ல ரங்கநாத பாதுகா ஆபீஸ்லயோ இல்ல ஏதாவது லைப்ரரிக்கோ டொனேட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்? அந்த வீட்டை டொனேட் பண்ண வேண்டியது தானே, அவருடைய தானே அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தது. நிறைய பேங்க்ல போட்டு வச்சிருந்தாரு பிக்ஸட் டெபாசிட், அதெல்லாம் கொடுக்க வேண்டியது தானே. புஸ்தகத்தை மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். காரணம் என்ன? நமக்கு அதோடைய வேல்யூ தெரியல, அது விஷயம் புரியல நமக்கு. அப்பா வச்சிருந்த வீட்டை வச்சுக்கிறோம், அப்பா வச்சிருந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிறோம், அப்பா வச்சிருந்த பிக்ஸட் டெபாசிட் வச்சுக்கிறோம், அப்பா வச்சிருந்த புஸ்தகத்தை கொண்டு போய் கடையில போட்டு வந்துடும். வெரி பேத்தட்டிக் சிச்சுவேஷன். சனாதன தர்மம்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யாரான ஒருத்தர் தப்பு தப்பா அதை பேசுறாங்க, அதுக்கோசரம் எதிர்த்து வாட்ஸ்அப்ல சண்டை போடுறது மட்டும் தான் சனாதன தர்மமா? சனாதன தர்மத்தை நாம பிராக்டிஸ் பண்ணணும், கர்மயோகத்தை நாம பிராக்டிஸ் பண்ணணும். சோ இந்த கற்பனை இந்த ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு வரச்சு அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு சில சமயத்துல என்ன ஆகும்னா, அந்த பாராயணம் நடுவில் ஒரு 2-3 டேஸ் நடுவில் வந்து அவளால பண்ண முடியாம போயிடும். பிகாஸ் ஒரு 10 நாள் மழை பெய்யலாம், இல்ல வெளியூருக்கு அவ அர்ஜென்ட்டா போக வேண்டியதான சந்தர்ப்பம் வந்து விடலாம். அது தவிர தீட்டு அப்படி சொல்றோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி பிறப்பு இறப்பு முதலான சந்தர்ப்பங்கள் அந்த ராமாயணத்தை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடலாம். ஸோ அப்ப கண்டினியூ பண்ண முடியாமல் நடுவில் ஒரு பிரேக் வந்ததுன்னா, அந்த பிரேக்கை என்ன பண்ணுவாவா, நெக்ஸ்ட் எங்க எத்தனாவது சர்க்கம் பாலகாண்டத்துல இவர்கள் 27வது சர்க்கம் வரலும் பாராயணம் பண்ணியிருக்கா, அதுக்குள்ள ஏதோ ஒரு கேப் வந்துருத்து, பிரேக் வந்துருத்துனா மறுபடியும் ஒரு 10 days ஆர் 15 days கழிச்சு மறுபடியும் இதை ரீஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணுவா, 28வது சர்க்கத்துல இருந்து ஆரம்பிப்பான். No need of starting from the பிரதம சர்க்கா itself, no need it, அது தேவையில்லை, இங்க இருந்து ஆரம்பிச்சாலே போதும். அதுதான் கர்மயோகம், அதுதான் கர்மயோகம். தட் இஸ் இந்த கர்மயோகத்துடைய சுலபம், சௌகரியம். நீங்க கர்மயோகத்தை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம எடா கூடமா எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுட்டு கடைசியில கர்மயோகத்தை கை விட்டுட்டு ஒண்ணுமே இல்லை எப்படி இருக்கும்? எதுவும் இருக்காது, எதுவும் வராது நமக்கு. போராடுறதுன்னு சொன்னா வெறுமை எடுத்து கொடி பிடிச்சிட்டு கோஷம் போட்டுட்டு கல்பூர் தனிச்சு சத்தியம் பண்றது போராட்டம் இல்ல, அனுஷ்டானம் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணி காமிக்கணும். எதிர்ப்பாளர்களுக்கு நாம கொடுக்கக்கூடியதான வலிமையான பதில் என்ன தெரியுமோ இல்லையோ, நம்முடைய பிராக்டிஸ் தான். அதை விட்டுட்டு தேவையில்லாத பேசக்கூடாது. பெருமாள் இந்த முதல் 6 சர்க்கம் இருக்கு, 6 அத்தியாயம் இருக்கு பாருங்க, பிரதம சக்கம் இருக்கு பாருங்க. அந்த பிரதம சக்கத்துல மீண்டும் 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 கிருஷ்ணன் வலியுறுத்தக்கூடியது கர்மயோகம். Please understand the Bhagavad Gita in the path of Bhagavat Ramanuja. எப்படி ராமானுஜர் கரெக்டா அதை வந்து நமக்கு காமிச்சு கொடுத்திருக்காரு, அந்த புரிஞ்சுட்டு செயல்படுங்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ நீ கர்மயோகத்தை விட்டுட்டு நீ ஞான பாகத்துக்கு அதை பேஸ் பண்ணிட்டு ஸ்ட்ராங் பில்டிங் வீக்குன்றாலையும் அந்த மாதிரி நீ பேஸ் பண்ணிட்டு இல்லாமல் நீ அடுத்தது எனக்கு பேசிக்கே கிடையாது, ஃபவுண்டேஷனே கிடையாது, நான் அடுத்தது மேல போறேன் அப்படின்னா அபத்தம், நாட் பாசிபிள். அதாவது ஒவ்வொரு படியா நம்ம மேல ஏறி போனோம்னு சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8 படி இருக்கு, ஒரு 8 படி இருக்கு. முதல் படியில ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்தா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 8வது படியில போய் ஸ்லிப் ஆச்சுன்னா இங்கே இருந்து காலை தூக்கி 8வது படியில வச்சு இந்த காலை தூக்குறதுல அங்கேயிருந்து கவுந்தடிச்சு விழுந்தானா என்ன ஆகும்? அந்த மாதிரிதான் நீ கர்மயோகத்தினுடைய ஃபவுண்டேஷன் புரிஞ்சுக்காமல் ஞான யோகத்துல போய் உட்காந்துக்கிறேன் நீ சொன்னியானா ரொம்ப கஷ்டமாயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆகும்னா, ஹவு டு கண்ட்ரோல் அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புலன்களை கட்டுப்படுத்துவதற்கு கர்மயோகத்தை போல ஒரு உயர்ந்த உபாயம் எதுவுமே கிடையவே கிடையாது. அதை விட்டுட்டு நான் யோகா பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன். யோகாலாம் பண்ணுங்க, யார் வேணான்ற, அது ஆரோக்கியத்துக்கு நல்லது, சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் ஆத்ம ஞானத்தை கொடுக்குமா? மந்திரம் சொல்லிட்டு யோகா பண்றதை பத்தி இங்க பேச்சு இல்லை. இது பாருங்க, எனக்கு அதெல்லாம் பத்தி தெரியாது, நான் அந்த சைட்லாம் போனதே கிடையாது, எனக்கு அதை பத்தி தெரியாது, அதனால நான் அதை பத்தி பேச விரும்பல. ஆனால் இங்க நீ உனக்கு பழக்கமே இல்லை, பிராக்டிஸே உன்னுடைய ஸ்ப்ரிங்க, அந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, ஓவர் டென்ஷன்ல இருக்கிற ஸ்ப்ரிங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணி நாம அமைக்கிறோம்னு ஆகும், பட்டுன்னு அப்படியே எகிரிடும். அந்த மாதிரி தான் புலன்களை நீ ஜாகிரதையா கொண்டு வரணும்.
பிராக்டிஸ் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கணும். நான் அப்படியே போட்டு அழுத்தவே முடியாது. அப்படியே நீரு பூத்த நெருப்பு மாதிரி இருக்குன்னு வேற சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியத்துல நெருப்பு எரியுது, அப்படியே மொத்தம் அணைஞ்சு போச்சு. அப்படியே மேல சாம்பல் இருக்கு. நம்ம என்ன நினைச்சுட்டு இருப்போம் அசால்ட்டா, ஒண்ணுமே இல்லை, நெருப்பு அணைஞ்சு போச்சு, சாம்பல் இருக்குன்னு வச்சுக்கோம். திடீர்னு ஒரு காத்து அப்படின்னு ஒரு காத்து அடிக்கும். அந்த சாம்பல் போச்சுன்னா உள்ள இருந்து துப்புன்னு அப்படியே நெருப்பு எரியும். பயங்கர டேஞ்சர் அது. அது மாதிரி தான் இங்க மண்டோதரியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கவனிக்கணும். மண்டோதரி சொன்னா, ராவணன் செத்து போயிட்டான், எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் பாருங்களேன், என்னால சொல்லாம இருக்க முடியல. இப்ப இந்த அதான் எத்தனையோ தடவை சொல்லிட்டு, இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில பெரிய பெரிய மேதைகள்லாம் இருக்கா, அவள்லாம் நிறைய விஷயங்களை சொல்றா. ராமாயணத்துல எப்படி இருக்கு, ராவணன் அப்படி இருந்தான், லக்ஷ்மணன் வந்து ராவணன் கிட்ட போய் விஷயத்தை தெரிஞ்சுன்னு வந்தான். அடியனுக்கு ஒருத்தர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். அவரும் அவர் ஃபேஸ்புக் யூனிவர்சிட்டி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படிக்கிறவர் வச்சுக்கோங்களேன். ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு, சுவாமி ராமாயணத்தில் இந்த நிகழ்ச்சி இருக்கு, இது கன்ஃபார்ம்டா அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு. ஒரு 80 வயசுன்னு சொன்னார். சரி, எவ்வளோ வருஷமா உபன்யாசம் கேட்குறீங்க? நான் அனந்தராம தீட்சிதர்லேருந்து ஆரம்பித்து உபன்யாசம் கேட்டிருக்கேன். அனந்தராம தீட்சிதர்கிட்ட கேட்டிருக்கேன், தூப்பு லக்ஷ்மி சுமாச்சார், முக்கூர் லக்ஷ்மி சுமாச்சார், சந்தான கோபாலாச்சாரியார், பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், கிருஷ்ணபிரேமி சுவாமிகள், இல்லையா, அந்த மாதிரி அத்தனை பேர்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு தான் ரெகுலராக கேட்டுருக்கேன், உங்கள் உபன்யாசத்தை ரெகுலராக கேட்டுருக்கேன். சரிப்பா, இவ்வளோ தூரம் நீ சொல்ற, இத்தனை பெரியவர்களுடைய உபன்யாசத்துல எங்கேயாவது யாராவது நீ கொடுத்த இந்த மெசேஜை என்னைக்கான ஒரு நாள் கோட் பண்ணியிருக்காளா? இவ்வளவு பெரியவர்கள் எடுத்தா ராமாயணத்தை 10 தடவை கேட்டேன், 15 தடவை கேட்டேன், 20 தடவை கேட்டேன்னு சொல்றேன். என்னை விட்டுவிடு, நான் சாதாரணமானவன். இத்தனை பெரியோர்களை நீ கோட் பண்றீங்க, இவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ராமாயணத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பத்தி கொடுத்துருக்காளா? அவர்களை விடவா இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மகாத்மாக்கள் ரொம்ப உயர்ந்தவா? அவர்களோடவா இவா ரொம்ப பெரிய விஷயத்தை தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு போறா நமக்கு? இல்ல, இந்த விஷயம் அவ்வளவு முக்கியமானதா இருந்தா அந்த பெரியவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அதை விட்டுருப்பாளா? அதை சொல்லாமல் விட்டுருப்பாளா? நமக்கு சொல்றதுக்காகவே அவர்கள் இவ்வளவு விஷயங்களை எடுத்து வச்சிருக்கா. அப்ப அவ இதை கோட் பண்ணாமல் இருப்பாளா? ஏன் இப்படி புரியல? எங்க இருந்து இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் வருது? சமீபத்துல கூட நான் சொல்லிட்டேன், ஏதோ ஒரு உபன்யாசத்துல கூட சொல்லிருக்கேன், இந்த என்னது பாண்டுவினுடைய விரலை வந்து சகதேவன் பிச்சு சாப்பிட்டான், அதனால சகதேவனுக்கு அவ்வளவு ஞானம் வந்தது. சுவாமி, சகதேவனை ஒரு நரமாமிசம் சாப்பிட்றவன் ஆக்கிட்டீங்களே இப்படி கடைசியில சகதேவனை நரமாமிசம் சாப்பிட வச்சுட்டீங்களே, என்ன கதை இது? சகதேவனுக்கு ஞானம் வந்ததுக்கு பாண்டுவினுடைய விரலை வெட்டி சாட்டான், அதனால தான் அவனுக்கு வந்து ஞானம் வந்ததுன்னா இது என்ன ப்ராப்ளம்? நல்ல பண்டிதர்கள், பெரியோர்கள், மகான்கள், அவ எத்தனையோ நல்ல விஷயங்களை எடுத்து நமக்கு உறக்க சொல்றா. ஆனா ஒண்ணு கூட கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிச்சு நாம அவளை ஒரு ஆதரிக்கிறதே கிடையாது, பாராட்டுறது கூட கிடையாது. அவளுடைய கான்செப்டை லைஃப்ல நம்ம யூட்டிலைஸ் பண்றதுக்கு ட்ரை கூட பண்றது கிடையாது. இந்த மாதிரி கிக்கிரி பிக்கிரி இல்ல சமாச்சாரங்கள உடனே வருது, ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ், அதுல பார்த்தாலே தெரியுது. ஒரு பெரியவர்கள் கூட சொல்லாத விஷயத்தை திடீர்னு இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மகாத்மா சொல்லிட்டாருன்னா உனக்கு அதுல எப்படி நம்பிக்கை வருது? அதுதான் அந்த இது இருக்கு பாருங்க, லலாட்ட லிகிதா ரேகா. நான் சொன்னேன், விஷம் ஈஸியா உடம்ப ஸ்பாயில் பண்ணிடும், ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிடும், விஷம் ஈஸியா பொல்யூட் பண்ணிடும். ஆனா மருந்து கொடுக்க சேத்தா 1000 சந்தேகம் வரும். விஷத்தை சாப்பிட்டவன் சந்தேகப்படுவானா? மருந்து சாப்பிட்றவன் தான் சந்தேகப்படுவான். இது எத்தனை நாள்ல கியூர் பண்ணும், இதுல என்னென்ன போட்டு வச்சிருக்கீங்க நீங்க, இதை வந்து எப்படி நான் 3 டோஸ் சாப்பிட்றதா 2 டோஸ் சாப்பிட்றதா, இல்ல வேற ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர்கிட்ட கேட்கட்டா? விஷம் சாப்பிடச்சே இந்த மாதிரி தானே ஒரு கொஸ்டின் கூட வராது. அப்படியே என்ன பண்ணுவான், அப்ரப்டா அதை நம்புவான். நல்லதை கேட்கச்சேதான் அவனுக்கு நொட்டாங்கு 10,000 வரும். என்னடா இப்படிலாம் சுவாமி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ரொம்ப இதெல்லாம் எப்பதான் சொல்றது, எப்பதான் தெரிஞ்சுக்க போறோம்? நாம எவ்வளவு தப்புகள் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது தெரிஞ்சுக்காமலேயே நாம ஊர்ல உலகத்துல எல்லாரையும் தப்பு சொல்லிட்டு இருக்கோம். சரி, அங்கதான் ப்ராப்ளம் வரும். நீங்க ஜஸ்ட் கர்மயோகத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். கர்மயோகத்தை, உங்களுக்கு கர்மயோகம்னா என்னன்றதை நீங்க புரிஞ்சுட்டு அந்த கர்மயோகத்தை, நான் என்ன கர்மயோகம் பண்ண முடியும், எனக்கு என்ன சக்தி, அதை புரிஞ்சுக்கணும். சக்திக்கு மீறிய காரியத்தை பண்ணவே கூடாது. நம்ம தினந்தோறும் பெருமாளுக்கு மாலை கட்டி சமர்ப்பித்தல் கூட கர்மயோகம் தான். பி இன் மைண்ட்.
பகவானுக்கு தினந்தோறும் மாலை கட்டி சமர்ப்பித்தல் என்பது ஒரு கர்மயோகம். அப்சல்யூட்லி. அதனுடைய ஸ்டேட்டஸ் இருக்கு. பெருமாள் பின்னர் தெய்வம், அது தேவதார்ச்சனம், அப்புறம் தீர்த்த யாத்திரை, இந்த மாதிரி 11 விஷயங்கள் சொல்ல போறான் பகவான். கர்மயோகத்தினுடைய வெரைட்டி சொல்ல போறான். சோ இதை விட்டுட்டு இந்த எதுக்காக சொன்னா, இந்த ராவணனுடைய கதை ஒண்ணு எடுத்த இல்லையா, ராவணன் இறந்த பிறகு அந்த இடத்துக்கு மண்டோதரி வரா. அவள் ராவணனை பார்த்து பேசுறா. உயிரற்ற அந்த ராவணனுடைய உடலை பார்த்து ஒரு விஷயம் பேசுறா. ராவணா, எல்லோரும் ராமன் உன்னை ஜெயித்து விட்டான் என்று சொல்லுகிறார்கள். நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா நீ என்ன பண்ணின, ஒரு காலத்துல உன்னுடைய புலன்கள் அனைத்தையும் அடக்கி உன் கட்டுல வச்சுட்டு அந்த புலன்களை, கண்ணு இஷ்டத்துக்கு பாக்குறது, காரு தேவையில்லாம கேட்கறது, அதை விட முக்கியமா உபன்யாசம் கேட்டுட்டே இருந்துச்சு, வாட்ஸ்அப்ல வேற மெசேஜஸ் பாக்குறதுன்னு இருக்க, அதுதான் புலன்கள் கட்டு கடங்காத விஷயம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். டிவி ஆன் பண்ணிட்டு பகவத்கீதை, கிளிம்ஸ் ஆஃப் பகவத்கீதை கேட்டுட்டு கையில இருக்கிற வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் யார் போட்டுருக்கான்னு பார்த்துட்டு அதை ஃபார்வர்டோ அதை ரீடிங்கோ பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை காது கேட்டு இருக்குது. எந்த புலனும் ஒழுங்கா ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணாது. இன்னைக்கு ஒரு தீர்மானத்துல தான் இருக்கேன் போல இருக்குல்ல நானு. எந்த புலனும் கட்டுல வராது. Not even 25 minutes that we are unable to concentrate. ஆனா ராவணன் மாதிரி இருக்கிறவாள் அன்ன ஆகாரம் இல்லாமல் 10,000 வருஷம் 20,000 வருஷம் தபஸ் பண்ணிருக்கான். அப்ப எவ்வளவு தூரம் அவர்கள் தங்களுடைய புலன்களை கட்டுக்குள்ள வச்சிருப்பா. அப்ப அந்த புலன்கள் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணித்தான், அவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணித்தான். இவன் நம்மளை ஜெயிச்சுட்டான், ஏதாவது ஒரு சமயம் பார்த்து இவனை நம்ம கவிழ்த்து விட்டுடணும், இவனை நாம சும்மா விடக்கூடாது அப்படின்னு இவனை எப்படியாவது கவிழ்த்து விடணும்னு ட்ரை பண்ணிட்டு கரெக்டா சீதை, அந்த அற்புதமான பேரழகியான சீதையை கொண்டு எதிர நிறுத்திட்டு ராவணனுடைய புலன்களின் வசத்தில் வந்தான். எந்த புலன்களை, இந்திரியங்களை தன் வசத்தில் வைத்திருந்தானோ ராவணன், பிறகு அவன் அந்த இந்திரியங்களில் வசப்பட ஆரம்பிச்சான். I hope so that you are able to understand the concept. அந்த புலன்கள் அவனை கவுத்துடுத்து. அதுதான் நீர் பூத்த நெருப்பு. மேல நீருனா சாம்பலுக்கு பேர் இல்லையா, அந்த நீர் சாம்பல் பூத்திருக்கு, நாம நெருப்புல நினைச்சிட்டோம் அப்படின்னா அந்த புகை போயிடும், அந்த சாம்பல் போயிடும், உள்ளே இருந்து நெருப்பு வந்துடும். அது போல இந்திரியம் ஸ்பிரிங் மாதிரி நீ அழுத்தி வச்சே நினைக்காத, அப்படி எடுத்தா டங்குறோம், அந்த டென்ஷன் அதிகமா இருக்கும், அந்த அடி ஒன்னால தாங்க முடியாது. அவசரப்பட்டு நீ பாட்டுக்கு நான் கர்ம யோகா ஞான யோகா ஒண்ணு உட்காந்து இங்கிலீஷ்ல 4 வார்த்தை பேசிவிட்டா சரியா போயிடுது. தட் இஸ் நாட் கர்ம யோகா, தட் இஸ் நாட் ஞான யோகா. த்யாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு உபஜாயதே, சங்காத் சஞ்சாயதே காமஹ, காமாத் க்ரோதோ விஜாயதே, क्रोधात् भवति सम्मोहः, सम्मोहात् स्मृतिभ्रमः, स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः, बुद्धिनाशात् प्रणश्यति. टोटल डिसास्टर தான் பரமாத்மா. டோட்டல் டிசாஸ்டர், மொத்தம் போயிடும். ராவணன் எடுத்துக்கோ, he is the living example for us. என்ன மாதிரி வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரண மௌலி 10. என்ன சங்கரன் கொடுத்த வாழும் அவன மாதிரி உண்டா? வெள்ளருக்கம் ஷடையானின் வெற்படுத்த திருமேனின்னு பரமசிவன் வசிக்கக்கூடிய கைலாய பர்வதத்தை அசைத்த வல்லமை பெற்றவன் மகாத்மா இல்லையா ராவணன். ராவணன் கிட்ட ஒரு தோஷம் இருக்கலாம், அது வேற விஷயம். பட் அவனுடையதான அந்த தபஸ் சித்தியை பார்க்கணும். அப்ப எந்த அளவுக்கு அவன் கர்மயோக நிஷ்டனா இருப்பான் தெரிஞ்சுக்கோ நீங்க. சோ நீ புலன் அடக்கலன்ட்டு ஒரு வஸ்துவ ஜாயதோ விஷயான் பும்சஹா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே, ஒன்னுத்த நினைச்சுட்டே இருந்தோம். இப்ப அந்த முறை தவறியதான காமம் அப்படிலாம் வருது பாரு, அதுதான் ப்ராப்ளம். அது அங்கேதான் பிரச்சனை. ஏன்னா அந்த அந்த புலன்களை நாம என்ன பண்ணணும்னு சொன்னா, மற்ற இனம் காமங்கள் மாற்று. இந்த காமன் எல்லாருக்கும் காமன், காமன் எல்லாருக்கும் காமன். காமம்னா ஆசைன்னு தான் அர்த்தம். நீங்க ஒரு பெண் விஷயமான காமம்னு வரைச்சு அதோடைய விஷயம் வேற மாதிரி ஆயிடும். தன்னுடைய மனைவியின் இடத்துல ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடியதான காமம் என்பது சாஸ்திரிய சம்மதம். அதே போல அந்த மனைவிக்கு தன்னுடைய கணவன் மீது, தன்னுடைய பிள்ளைகள் மீது வரக்கூடியதான காமம் என்பது சாஸ்திரிய சம்மதம். அங்கே முறை தவறும் பொழுது தான் மிகப்பெரிய ஆபத்தில் அது கொண்டு விடுகிறது. ஜாகிரதையா கவனிக்கிறோம் நம்ம. அப்ப என்ன ஆறுதுன்னு சொன்னா, ஒன்னுத்த நாம நினைச்சிருக்கோம், அதாவது சில சமயம் நமக்கு அதான் நிறைவேறாது கிடைக்காதுன்னு தெரிஞ்சா அதனால ஏற்படக்கூடிய ஒரு வெறி, ஒரு கோபம், அதை அடக்க தெரியல. விடணும் ஹவு டு கண்ட்ரோல் தட் பிரஷர். சங்காது சஞ்சாயத்தே காமஹா. சில விஷயங்களை நாம பார்த்துட்டே இருக்குச்சா நமக்கு நம்மள அறியாமல் அதுல நமக்கு ஒரு ஈடுபாடு வந்துருது. சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, காமாத் குரோதஹா விஜாயத்தே.
அந்த காமத்தினால கோபம் வருது. கோபம் ஆகாரையே தீவிரம்னர் அதை கிடைக்கிறது, அதை அனுபவிச்சிடணும், அதை எப்படியாவது கிடைச்சிடணும் அப்படின்னு நினைச்சுக்கணும். ரொம்ப அங்கெல்லாம் ரொம்ப 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 டிப்ளமேட்டிக்கா இருக்கணும். ரொம்ப கஷ்டம் சுவாமி, இதெல்லாம் சொல்றது கஷ்டம், ஈஸின்ற மாதிரி சொல்லிவிடுறோம். ஈஸி சொல்றது, இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. நான் பிராக்டிஸ்ல வரைச்சே முனையோபின பண்டிதா, பெரிய பெரிய மகான்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. எத்தனையோ மகான்களுடைய சரித்திரங்கள்ல பார்க்கிறோம். அவர்களுக்கு தேவையில்லாமல் அவர்கள் மீது அபவாதங்களும் ஏற்பட்டன. அது ஒண்ணு சொல்லணும் இல்லையோ, தேவையில்லாமல் அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டதும் நாம பார்க்கிறோம். அதே சமயத்துல விஸ்வாமித்திர முதலானவர்கள் உயர்ந்த தவம் செய்த பொழுது அவர்கள் வழிமாறி வழி தவறி போயிருக்கிறார்கள். அதன் பிறகு மறுபடியும் அதற்கு பிராயச்சித்தமாக 50,000 வருஷம் 60,000 வருஷம் அன்னாகாரம் இல்லாமல் இருந்திருக்கான். நம்ம அதையே எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். அவன் வழி தவறினது பாதை மாறினது மட்டுமே நம்ம பேசக்கூடாது. சங்காத் சஞ்சாயத்தே காமஹா காமாத்து குரோதா விஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோகா. அதை அடையறதுக்கு நீ வாய்ப்பு இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா அப்படியே புத்தி அப்படியே மோகம் மறைச்சுடுது, நல்ல ஞானத்தை மறைச்சிடும், தெளிவான ஒரு சிந்தனையை மறைச்சிடும். எத்தனை நம்ம நியூஸ் ஐட்டத்துல பார்க்கிறோம். முறை தவறிய ஆசைகளினாலே ஏற்படக்கூடிய விபரீதங்களை பார்க்கிறோம். இது ஆண் பெண் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, இது ஆண் பெண் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. ஒருத்தருடைய சொத்தை கொள்ளடிக்கிறது நீங்க முறை தவறியதான ஆசைதான். ஒருத்தருடைய குழந்தைகளை தூக்கி சொல்வது முறை தவறிய ஆசைதான். ஏதோ எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நீங்க எதை வேணா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி பிரமஹா. அப்ப நம்மளால கரெக்டா யோசிக்க முடியாது. கரெக்டா நமக்கு அந்த சமயத்துல ஒரு பிளான் பண்ண முடியாது. அந்த படபடுப்பு, அந்த கோபம், அந்த ஆங்காரம், அந்த ஆத்திரம், அந்த எரிச்சல், இது எல்லாம் சேர்ந்து நம்மள ரொம்ப 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 பாதிக்கும். இந்த சமயத்துல நமக்கு கர்மயோகத்தை போல ஒரு உயர்ந்த மெடிசின் கிடையவே கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு எந்த அளவுக்கு நீங்க இன்னும் கர்மயோகத்தை பத்தி சரியா புரிஞ்சுட்டீங்களே புரியல. ஏன்னா டோட்டலி டாமினேட்டட் பை அதர் திங்ஸ். இப்போதானே 18 GB பகவத்கீதை கேட்கறோம். அதுவும் டியூரேஷன் இஸ் வெரி ஷார்ட். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வெறும் கிளிம்சஸ் தான் கொடுத்துருக்கேனே தவிர்த்து ஒரிஜினலான கம்ப்ளீட்டா ஸ்லோகம் பை ஸ்லோகம் வேர்ட் பை வேர்ட் பண்ணி நான் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது மேபி உங்களுக்கு ஒரு 2-3 இயர்ஸ்ல அதுக்கு ஒரு கிளாரிட்டி வரலாமே தவிர்த்து ஜஸ்ட் லைக் தட் இப்போ யூ கேன் லிசன் இட். அவ்வளவுதான். somehow that you can feel. அவ்வளவுதான். குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி பிரமஹா ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசா. வாட் a பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட். எப்படிலாம் கொண்டு போறேன் சொல்லச்சவே பயங்கரமா தான் இருக்கு. எஸ், ரியலி இதெல்லாம் நினைச்சு பார்க்கச்ச ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. வாழ்க்கை இந்த சம்சாரம்ன்றது அது ரொம்ப இதுலயே சொல்ல போற விஷயம். பகவத் ராமானுஜர் இந்த சம்சாரத்தை பத்தி சொல்லும்பொழுது உண்மையிலேயே அவர் பேர் வைக்கிறார். சம்சாரம் அது மின்சாரம் அப்படி சொல்றோம் இல்லையோ. சம்சார அக்னி அப்படின்றார். அப்படியே கொதிக்கிறது, நம்மள அப்படியே எரிக்கிறது. நாம என்னமோ ஒரு பிளஷர் நினைச்சிட்டு இருக்கோம். பட் we are always under the pressure. We are not in pleasure. We are always under the pressure. The ultimate pleasure is only to attain the Paramatma through by Sharanagati. It is only through by Sharanagati. வேற எதுவும் நமக்கு கிடைக்காது. அதுதான் சரணாகதி தான் முக்கியம் நமக்கு. So sanghat sanjayate kamaha kamat krodho vijayate krodhat bhavati sammoha சம்மோகாத் ஸ்மிருதி பிரமஹா ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசா. நம்ம பிரத்யட்சமா ஒரு க்ஷணம் யோசிக்கலாம். ஐயோ நம்ம லெஃப்ட் டு ரைட்டு போறோமே, நம்ம டக்குனு வண்டி வந்துதான் என்ன பண்ணுவோம். அந்த ஒரு க்ஷணம் தான் புத்தி நாசா. ஏன்னா யாரோ ஒருத்தரை பார்த்தோன்னே அவங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்பான். வேகமா போயிட்டு இருப்பான். அங்க நிறுத்தினா டபால் நிறுத்துவான். பின்னாடி வந்தாண்டி டமால் நிடிக்கும். எவ்வளவு ஆபத்து. ஏக பாபானி குருத்தே பலம் புக்தே மகாஜனாக. ஒருத்தன் தப்பு பண்றான். ஆனா அந்த ஒருத்தன் பண்ற தப்புல உலகத்துல எல்லாரும் பாதிக்கப்படுறான். அப்படியே பதறின காரியம் சிதறும். அப்படியே கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். மைண்டை அப்படியே டியூன் பண்ணிக்கணும். மைண்ட் அப்படியே ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம பொறுமை. அதுக்கெல்லாம் பகவத்கீதை இஸ் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் அஸ். பட் how far that we are going to utilize the Bhagavad Gita in a proper way, there we are lacking. There we are confused. Totally confused. புத்திநாசாத் பிரணஷ்யதி. சோ போன எபிசோட்ல சொன்ன மாதிரி இமிடியட்டா அவனுக்கு அந்த மனசை அப்படியே கட்டுப்படுத்துறேன் அப்படின்றதுனால அந்த ஸ்ப்ரிங் அழுத்துற மாதிரிலாம் அழுத்திடக்கூடாது புலன்களை.
அப்ப அது என்ன பண்ணும், விபரீதமான காரியங்கள்ல நம்மளை இழுத்து விட்டுடும். அந்த வலைகள் மாதிரி அதுல மாட்டின்றோம்னா நம்மளால வெளில வர முடியாது. ஏடாகூடமா சிக்கிப்போம் நம்ம. அதுல இருந்து வெளில வர்றது இஸ் ஹைலி நாட் பாசிபிள். ஆகையால ஜாகிரதையா இரு, கர்மயோகத்தை பண்ணு. அதுக்கப்புறம் அந்த ஆத்ம ஞானம், அந்த கர்மயோகத்துல ஆத்ம ஞானம் இருக்கு. இப்ப 3வது அத்தியாயத்துடைய ஆரம்பத்திலே அர்ஜுனன் அழகா ஒரு கேள்வி கேட்க போறான். அந்த கர்மயோகத்தில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஆத்ம ஞானம்ன்றது உனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸை கிரியேட் பண்ணும். அப்போ உனக்கு ஒரு தெளிவு உண்டாகும். Then you can really realize yourself. That's very important. Realization is very very important இல்லையா? அது உனக்கு நிச்சயமா சித்திக்கும் அப்படின்னு பரமாத்மா அதை சொல்றான். இந்த அத்தியாயத்தை கரெக்டா பரமாத்மா அந்த சமயத்துல தான் முடிக்கிறான். இந்த அத்தியாயத்தை பரமாத்மா முடிக்கிறான் எப்படின்னா, அர்ஜுனா, இது போன்றதான இந்த கர்மத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை நீ நன்கு புரிந்து கொண்டு அது மூலமாக நீ செயல்படு. ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா அஸ்யாம் அந்த காலே அப்படி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி என்பதாக சொல்ற பரமாத்மா. ஆத்மாவினுடைய உண்மை ஸ்வரூபத்தையும் சுபாவத்தையும் அதை அடக்குவதற்கு உனக்கு யுத்தம் என்பது மிகச்சிறந்த கர்மயோகம் டாப்பா. அந்த யுத்தம்ன்றதான கர்மயோகத்தை நீ செய்தாயேயானால் உனக்கு ஸ்தித பிரஜதை என்பதாக ஆத்ம விஷயமான புத்தி உனக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பரமாத்மா மேல அதை ரொம்ப அழகா விவரணம் பண்ணி சொல்லியிருக்கான். அந்த விஷயங்கள் எல்லாம் நாம மேற்கொண்டு ஃபர்தரா செஷன் 3ல the 3rd chapter, that is கர்மயோகம், எக்ஸ்க்ளூசிவ்லி பேஸ்ட் ஆன் கர்மயோகம்ன்றதாக சொல்லி பகவத்கீதையுடைய 3rd chapterல நம்ம அந்த சீசன் 3ல நாம மறுபடியும் சந்திப்போம். நண்பர்களே, பகவத்கீதையினுடைய சீசன் 3 அப்புறம் ஆரம்பிக்க போறது. இந்த மீன் டைம் நமக்கு ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினால அடுத்தது ஒரு புது விஷயம் ஆரம்பமாக இருக்கிறது. ஸ்டே டியூன்ட். நமஸ்காரம். ஷார்வரி வருஷம், அதாவது 2020ல சாதுர்மாசிய சத்சங்கமம் என்பதாக நாம் முக்கூர் சிவன் அழகேசங்களுடையதான வைபவங்களை எல்லாம் அனுபவித்தோம் அல்லவா? இந்த பிளவ வருஷத்துல 2021ல சாதுர்மாசிய சத்சங்கமம் செஷன் 2 சீசன் 2 இந்த 2வது சீசன்ல சிவன் அஹோபில மடத்துல திவ்யாஸ்தானத்தில் 45வது வட்டத்தில் மூர்தாபிஷிக்தராய் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகன் என்னும் சிவன் அழகேசிங்கர் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திற்கு அத்தியுதமானது ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். அதனை அடியொற்றி இந்த வருடம் 2021 சாதுர்மாசிய சத்சங்கமத்தில் நாம் ஸ்ரீ விஷ்ணு புராண வியாக்கியானங்களை அற்புதமாக அனுபவிக்கலாம். அந்த அழகேசிங்கருடைய வியாக்கியானத்தின் விசேஷார்த்தங்களை எல்லாம் அள்ளிப் பெறுகலாம்.